நான் மம்மி செட்டப் கிட்டப்பெல்லாம் பல்லமா இருக்குது. என்ன பண்ண போறீங்க? நல்லா இருக்கா? யாருக்கு ஆப்போசிட்டா இப்போ நீங்க வந்து அடுத்த இது பண்ண போறீங்க? எதுக்கு ஆப்போசிட்டா? நிறைய குக்கிங் சேனல்லாம் இருக்கு. நான் எந்த குக்கிங் சேனலுக்கும் ஆப்போசிட்டா வீடியோ போடல. நீ என்ன கூர்த்து விடுறதுலயே குறியா இருக்க வச்சுக்குட்டி. நான் வந்து பெரண்டையல் பண்ண போறேன். சரியா? அதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சு செட்டப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரைட்டு. ஓகே ஓகே. எப்படி செய்யணும்? எனக்கு முட்டிக்கால் வலி இருக்குல்ல அச்சு, அதனால எல்லாரும் சஜஸ்ட் பண்ணது இந்த ரெசிபி. அதனால சரி ட்ரை பண்ணி இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். அபுதாபில கிடைக்க மாட்டேது. ஓகேவா? பார்சல் எடுத்துட்டு போயிருங்க. எத்தனை நாளைக்கு? எடுத்துட்டு போங்க, இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க. ஓகே, நல்லா இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்றேன். ஊசி பண்ண பிறகு நீ சாப்பிட்டு. அதான பார்த்தேன், எங்க வண்டி என் பக்கம் என்ன திரும்பலையான்ட்டு. சரி ஓகே, இது முடிச்சுட்டு வரேன். சத்தியமா சொல்றேன், செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. நான் ரெசிபி சொல்றேன், வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த வெந்தயத்தையும் கடுகையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா, அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றினாங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு 3ம் வந்து ஒரே ரேஷியோவில் எடுத்து கொஞ்சம் நல்லா அப்படியே வறுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். நிறைய ஸ்பைசி வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை போட்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த கன்சிஸ்டன்சி அந்த பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் போட்டோங்க. தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டை போட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டோம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அதை அடித்து எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுத்தாங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுட்டு திருப்பி காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா ஒரு அவ்வளோ தூரத்துக்கு இடித்த பூண்டுங்க, நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா இந்த பிரண்டை துவையலை, இது துவையல்னும் சொல்லிக்கலாம், இல்லை தொக்குன்னும் சொல்லிக்கலாம், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதை அரைச்சி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரண்டையை வச்சு ரைஸை போட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை உருட்டி சாப்பிட்டு எடுத்து வெயிட் பண்ணது கொஞ்சம் கூட வீண் போகலைங்க. என்னோட ரிவ்யூ வேற மாதிரி. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான் வந்து பிரண்டை சாப்பிட்றேன். எப்படி இருக்கும், இது எப்படி குக் பண்ணணும், என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபார் தி ஃபஸ்ட்டு டைம், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு, செம்ம. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஒன்.